2014 இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது ஒரு ஸ்லோகன் ஒண்ணு சொன்னாங்க. நீங்க நிறைய பேர் அந்த ஸ்லோகனை பார்த்திருப்பீங்க. பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக மிக ஒரு உக்கிரத்தோடு கையாண்ட ஒரு பிரச்சாரம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சார டேக்லைன் தான். என்னன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படிங்கிறது தான். பெண் குழந்தைகளை காப்பாற்றுங்கள், பெண் குழந்தைகளை படிக்க வைங்கள், இல்லை பெண் குழந்தைகளை முன்னேற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஸ்லோகனோட வந்தாங்க. அந்த ஸ்லோகன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா எங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்காத உங்களை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி டேக்லைனோட எல்லாம் ஆரம்பிச்சாங்க. பெண் உரிமைக்காக நாங்கள் தான் போராளிகள் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த ஸ்மிருதி இரானி எல்லாம் ரோட்ல வந்து நின்று போராடினதை எல்லாம் பார்ப்போம். 2014க்கு பிறகு பெண்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்க வேண்டும். இவர்கள் சொன்னது போல ராமராஜ்யத்தில், இவர்களுடைய சோகால் ராமராஜ்யத்தில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். உங்களுக்கு இருந்திருக்கலாம். எனக்கு போய் அன்னைக்கே ரொம்ப ஈஸியா தெரிஞ்ச விஷயங்கள் தான்.